அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய கோயம்புத்தூர்னு சொன்னா நிறைய சிறப்புகளை கொண்டது. ஆன்மீக பூமி கோவைன்னு சொல்லுவாங்க. பல தலைவர்கள் வாழ்ந்து இந்த மண்ணுக்காக தியாகம் செஞ்சு தியாக பூமி கோவைன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் தாண்டி நிறைய தொழில் நகரங்கள்ல சிறப்பா விளங்கி தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காந்திபுரம் அப்படிங்கக்கூடிய பகுதி ஒரு சிறப்பானதுதாங்க. இந்த காந்திபுரம் பகுதிகளில் நிறைய தொழிலதிபர்கள் வந்துட்டு போயிருக்காங்க, தலைவர்கள் வந்துட்டு போயிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த காந்திபுரத்துல 1978 லட்சுமி மில்ஸினுடைய நிறுவனம், அந்த நிறுவனம் ராஜாஜியினுடைய சிலையை நிறுவி அவருடைய நினைவு தினத்தப்போ வருஷம் மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2001 அதே காந்திபுரத்துல இருக்கக்கூடிய நஞ்சப்பா ரோட்ல இருந்து சத்தியமங்கலம் போற ரோட்ல பெரியாருடைய சிலையை கொண்டு வந்து வச்சாங்க. இந்த ரெண்டு சிலையும் அங்க இருந்துட்டு இருந்த காலங்கள்ல நஞ்சப்பா ரோட்ல இப்ப இருக்கக்கூடிய அந்த மேம்பாலம் அப்ப கட்டுமான பணிகளுக்கு இடையூறா இருக்குன்னு சொல்லி அந்த ரெண்டு சிலைகளை எடுக்க சொல்றாங்க. இந்த ராஜாஜியினுடைய சிலையை வச்ச லட்சுமி மில்ஸினுடைய நிறுவனமே அந்த சிலையை எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பெரியாருடைய சிலைய காந்திபுரத்துல இருக்கக்கூடிய பெரியார் பதிப்பகத்துக்கு கொண்டு வந்து அங்க முன்னாடி வச்சிடறாங்க. ஆனா இது 10-15 வருஷமா இந்த பெரியாருடைய சிலை அந்த காந்திபுரம் பெரியாரோட பதிப்பகத்துல முன்னாடிதான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ கடந்த ஒரு மாசமா காந்திபுரத்துல இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் தரிசனம் செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயில் முன்னாடி இப்ப கொண்டு வந்து அந்த பெரியார் சிலையை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த பெரியார் சிலைக்கு யாரு அங்க இப்ப வைக்கிறதுக்கான அனுமதி கொடுத்தாங்கன்னு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டா மாவட்ட ஆட்சியரும் எந்த அனுமதியும் கொடுக்கல. அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளும் காவல்துறையிட்ட கேட்டுதான் வச்சிருக்காங்கிற மாதிரி தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, முழுக்க கடவுளே இல்லைன்னு சொல்லி கடவுளுக்கு எதிர்ப்பான பரப்புரைகளும் கடவுளுடைய பரப்புரைகளை கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பெரியார் சிலையை அங்க வைக்கிறது அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு மிகப்பெரிய மனசு புண்படுத்தக்கூடிய விஷயமா அங்க பாக்குறாங்க. இத உடனடியா அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் நிர்வாகமும் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியர்கள், அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் எல்லாரும் இதுக்கான செயல்பட்டு நடவடிக்கை எடுத்து அங்க இருக்கக்கூடிய அந்த சிலையை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கணும்.